ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நம்ம வாழைக்காயில பஜ்ஜியாவோ அல்லது பொரியலாவோ செய்வோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் வாங்க. குழந்தைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்துருக்கேங்க. வாழைக்காய் எடுத்து நல்லா நீட்டாக கழுவிட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நீட்டாக கட் பண்ணிட்டு சென்டரில் கட் பண்ணி அப்படியே இட்லி சட்டியில் வேக வச்சிடலாங்க. இட்லி சட்டியில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக வச்சிடலாங்க. அதுக்குள்ள நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு, அது கூட 2 பல்லாரி வெங்காயம் பொடிப்பொடியாக நல்லா நறுக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸா ஈவினிங் டைம் குழந்தைகளுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம இட்லி சட்டியில வச்ச வாழைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இதை தனியா தடத்துல எடுத்து வச்சுட்டு இதோட தோலை வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். ஆறக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா கையெல்லாம் சுட்டு வச்சிரும். அதனால இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தோலெல்லாம் தூக்கி வீசிட்டு அப்ப இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இந்த வாழைக்காய் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுட்டு இது கூட நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு, கொஞ்சம் கடலை மாவு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது கூட கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சம் போட்டிருக்கேங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸா நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இப்ப சட்டியில வந்து எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குங்க. இந்த சின்ன சின்ன உருண்டைகளை எல்லாம் நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து நீங்க குழம்பாவோ அல்லது இந்த மாதிரி அப்படியே கூட சாப்பிட்டுடலாம். நான் வந்து இப்படியே பொரிச்சு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு அதே மாதிரி கொடுக்க போறேங்க. மீடியம்ல வச்சுட்டீங்கன்னா ஸ்டவ் நல்லா உள்ளேலாம் வெந்துடும். எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட சாஸ் வச்சு கொடுத்துருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். விருப்பப்பட்டீங்கன்னா இது குழம்பாவோ அல்லது ஃப்ரை மாதிரியே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது கூட பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம்.